ஆந்திர மாநிலத்தில இருந்து 2014ஆம் ஆண்டு தெலுங்கானா தனி மாநிலமா பிரிக்கப்பட்டுச்சு. அப்படி பிரிக்கப்பட்டாலும் ஹைதராபாத் தான் 2 மாநிலத்துக்கும் தலைநகரா 10 வருஷத்துக்கு இருக்கும்னு சொல்லப்பட்டுச்சு. அதன்படி வர ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறமா ஹைதராபாத் நகரம் யூனியன் பிரதேசமா மாற்றப்படணும்னு தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் மகன் KT ராமாராவ் பேசியிருக்கிறது தெலுங்கானா மாநிலத்தில் விவாத பொருளா மாறியிருக்கு. ஜூன் 2க்கு பிறகு யூனியன் பிரதேசமாக மாற்றப்படுமா ஹைதராபாத்? அப்படி மாற்றப்பட்டால் எந்த காரணத்திற்காக ஹைதராபாத் யூனியன் பிரதேசமாக மாற்றப்படும்? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். ஆந்திர மாநிலத்தை இரண்டா பிரிச்சு கடந்த 2014ஆம் ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி தெலுங்கானா மாநிலத்தை உருவாக்கினாங்க. தற்போது வரும் ஜூன் 2ஆம் தேதியோட 10 வருஷம் முடிவடையுது. இந்த நிலையில தான் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் மகன் KTR ஹைதராபாத் நகர யூனியன் பிரதேசமா அறிவிக்க பாஜக முயற்சி எடுத்து வரும் அறிகுறி தெளிவா தெரியுதுன்னும், தெலுங்கானாவில் BRS கட்சிக்கு அதிகப்படியான எம்பிக்கள் கிடைச்சாதான் பாஜகவோட இந்த முடிவை எதிர்த்து நாடாளுமன்றத்தில் வலுவா போராட முடியும்னு தெரிவிச்சிருக்காரு. மக்களிடம் மாநிலம் தொடர்பான உணர்வுகளை தூண்டி வாக்குகளை பெற இது போல KTR பேசியிருக்காருன்னு இவரோட இந்த பேச்சை காங்கிரஸ் கட்சியினர் விமர்சிக்கிறாங்க. இந்தியாவோட 2வது தலைநகரா ஹைதராபாத் அறிவிச்சா அதை நாங்க வரவேற்போம்னு சில வருடங்களுக்கு முன்னாடி தெலுங்கானா முதலமைச்சரா இருந்த சந்திரசேகர ராவ் தெரிவிச்சிருந்தாரு. 2வது தலைநகரா அறிவிச்சா ஹைதராபாத்தை யூனியன் பிரதேசமா மாற்றியாகணும், ஹைதராபாத்தை 2வது தலைநகரா அறிவிக்கிறதுக்கு வரவேற்கும் சந்திரசேகர ராவ் யூனியன் பிரதேசத்தை மறைமுகமா ஆதரிக்கிறார்னு காங்கிரஸ் கட்சியினர் விமர்சிக்கிறாங்க. ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவுக்கு பொதுவான தலைநகரா ஹைதராபாத் இருந்தாலும் ஆந்திரா தனக்குன்னு அமராவதியை தலைநகரா அறிவிச்சு அங்கேயே அரசு தொடர்பான விவகாரங்களை நடத்தி வருது. பூகோள ரீதியா தெலுங்கானாவில் ஹைதராபாத் இருக்கிறதால அதையே தனக்கான தலைநகரா தெலுங்கானா வச்சுக்கும்னு சொல்லப்படுது. ஹைதராபாத்தை யூனியன் பிரதேசமா மாற்றணும் அப்படின்ற பேச்சு மத்திய அரசு தரப்புல இருந்து இதுவரை வராததால தற்போது ஹைதராபாத்தை யூனியன் பிரதேசமா மாற்றப்படுவதற்கு வாய்ப்பு குறைவுன்னே சொல்லப்படுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.